எதிர்கால தமிழகத்தை வழிநடத்துவதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர், விளையாட்டு மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட கழகத்தால் அறிவிக்கப்பட்ட 182 கூட்டங்களில் 184வது ஆவட்ட கழகத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தம்பி தேவராஜன் அவர்கள் உறுதுணையாக இருந்து முதல்வரிடம் இந்த கண்ணுக்குட்டியை பற்றி பேசி எதிர்காலத்திலே பட்டாவையும் தர இருக்கின்ற நமது மாண்புமிகு அமைச்சர், மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள். அதாவது பட்டா கொடுக்க போறோம்னு சொல்றோம். யாரு கொடுக்க போறாரு? மாவட்ட செயலாளர், மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. நான் பேசுறது கை தட்ட வேணாம். எதிர்காலத்தில் பட்டா கொடுக்க போறேன்னு சொல்றேன். அவர் பேரு சொல்லும் போது கை தட்ட மாட்டீங்களா? எப்படி இந்த வெற்றி கை தட்ட நேரங்கள் எல்லாம் அதிகாரிகளை பார்த்து உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற என் பணியை சேர்க்க உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற சோழன் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கல்வி நிலைக்குழு தலைவரும் சென்னை தெற்கு மாவட்ட கழக துணை செயலாளரும் 181 மாமன்ற உறுப்பினரான மதிப்புக்குரிய நண்பர் விஸ்வநாதன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சி சொல்லிட்டு இந்த பகுதி உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய தேவராஜ் பேசும்போது சொன்னாரு, நம்முடைய வெங்கடேஸ்வரி பேசும்போது சொன்னாங்க, இந்த பகுதியில் ஒண்ணுமே கரண்டே இருக்காது. பழைய ஆளுங்க தெரியும். புதுசா வந்து அதான் இந்த பகுதியில் 30 வருஷமா கை தூக்குமா? இந்த வருஷம் 30 வருஷமா பரவாயில்ல. இவ்வளவு பேருக்கு எல்லாம் பையன் அப்ப நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லையா? இங்கெல்லாம் தண்ணி வந்துடும், கரெக்டே இருக்காது. இந்த பகுதியை மாற்றி தந்தவர் இப்போது முதல்வராக இருக்கின்ற அப்போ துணை முதல்வர் அவரு. அதை நம்ம கடையாட்சி பேசும்போது சொன்னாங்க, இந்த இடத்துக்கு மெட்ரோ வாட்டே வராது. எந்தவித அரசாங்கம் அரசாங்கத்திலிருந்து யாரும் உள்ள வர மாட்டாங்க. இதை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, இது அது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி, இது சட்டப்பூர்வமா செல்லாது, நாங்க இது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அது முதலாக மாற்றி நம்ம கஜலட்சுமி சரஸ்வதி என்ன பண்ணாங்க, அவர் உதாரணம். அவர் மேயரா இருந்தார் வேலைச்சேரியில. நீங்க என்ன பண்ணாங்க, தண்ணி மெட்ரோ வாட்டர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கஜலட்சுமி சரஸ்வதியும் ஒரு 50 உங்களை மாதிரி 50 பெண்களை கூட்டி நேரம் வீட்டுக்கு போனாங்க. விடமாட்டேன்ட்டாங்க உள்ள. ஆனா இவங்களை பார்த்துட்டு மாடியில பார்த்து தளபதி கீழே இருந்து எங்க வரீங்கன்னா கலைஞர் கஜலட்சுமி சரஸ்வதி என்ன பண்ண பெருங்குடி கல்விக்குள்ள நீங்க தண்ணியே இல்ல கேட்டா ஆக்கிரமிப்பு பகுதின்றான். நாங்க குடிக்கிட்டு இலவ பண்றது. நீங்க வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போறதுக்குள்ள தண்ணி வரும் அப்படிதான் சொன்னாரு. அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ள தண்ணி அம்சம் மெட்ரோ வாட்டர். நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது இப்போது முதல்வராக இருக்கின்ற அன்பு தலைவர் அவருடைய அவர்தான் அணுகணும். அவர்தான் தலைவர்கிட்ட பேசி அப்போ கரண்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் 2006 10 வருஷம் எங்க ஆட்சி இல்லை, ஆட்சி கண்டுக்கவே இல்லை. அவங்க காலி பண்ற முடியாது. அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்தது. இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகுதான் 1000 தெருவுகளுக்கு நாங்க போட்டு கொடுத்துருக்கோம். அதுவும் சும்மா துபாகருக்கு தான் கிடையாது. முறைப்படி IAS அதிகாரிகளாலும் அரசாங்கத்தாலும் முறைப்படி அனுமதி பெற்று வாங்கியிருக்கோம். யாரும் மறுக்கவே முடியாது. ஏன் இதெல்லாம் சொல்றோம் கேட்டுட்டே வாங்க. 1000 தெருவுக்கு போட்டோம்னா அதுக்கப்புறம் 40 கோடியில மழைநீர் வடிகால் அமைச்சு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இப்ப ரோடு போட்டோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். நம்முடைய எம்எல்ஏ போன தடவை வந்தப்ப என்ன பண்ணோம், நம்முடைய அரவிந்த் ரமேஷ் நான் அதை கவுன்சில் வந்த பிறகு சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் பைப் லைன் போட்டு எல்லாரும் குடிநீர் கொடுத்துருக்கிறோம். இந்த மாதிரி செய்தோம். இதெல்லாம் என்னன்னா அதிமுக எல்லாம் கவனிக்கணும். அதிமுக ஆட்சியில் இதை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைச்சிருக்கணும். ஆனா நம்மளுடைய மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள் வந்தவங்க மந்திரியா வந்தவங்க இதுக்குள்ள வந்தாரு. அதாவது மழைக்காக சாப்பாடு கொடுக்க வந்தவர் என்ன சொன்னாரு, இந்த ஜனம் எவ்வளவு கஷ்டப்படுது, இந்த அடிப்படை வசதி மட்டும் செஞ்சு கொடுத்தா போதாது, எல்லாருக்கும் நம்ம பேர் கஷ்டப்பட்டு முதலமைச்சர் பேச்சு பட்டா வாங்கி கொடுத்துறேன்னு. கை கட்டுறது பட்டா மட்டும் இல்லை, அந்த பட்டாவோட வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? இது 300 ஏக்கர் தள்ளிவிட்ட இது இந்த அரசாங்கத்தில் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு தெரியுமா?
ஒரு கிரவுண்ட் 2 கோடி போட்டா 10,000 கோடி ரூபாய். 10,000 கோடி ரூபாய் 300 ஏக்கர். இந்த 10,000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அரசு நிலத்தை கல்லுக்குட்டை மக்களுக்கே தர இருக்கின்ற அன்பு தளபதியார் கை தட்டுங்க. அவருக்கு கோட்டை இறங்க மாட்டாங்க. இன்னைக்கு வேலை நீங்க வந்து காங்கிரஸ் இருந்தா செல்போன் எடுத்து போடுங்க. இன்னைக்கு வேலை 300 ஏக்கர் போடுங்க. ஒரு கிரவுண்ட் 2 கோடி போடுங்க. இங்க 2 கோடி அங்க நல்ல இடம். இப்ப நாங்க பட்டா கொடுத்துருவீங்க 4 கோடியா இருக்கும் எதிர்காலத்துல. பக்கத்துல 2-3 கோடி இருக்கிறோம். வேலை செய்யல 5 கோடி போகுது. பெருமுடியாவிட்ட 4 கோடி போகுது. அதாவது நாங்கெல்லாம் திருமணம் தான் மெயின் நெச்சில் இருக்கிறோம். பட்டா கொடுத்துட்டா நீங்க தான் மெயின் ஆகிடுங்க. இதான் மெயின் ஏரியா. பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன், பெருமுடி ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் வந்து தரமணி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே பக்கத்துல இருக்குது. இப்ப வந்து ரோடு போட்டு மினி பஸ் உள்ள விட போறோம். மினி பஸ் உள்ள வர போறோம். எங்க இருக்கிறது எல்லாமே செஞ்சு தரும். மகளிர் உரிமை திட்டம்